வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கடல் சேர்ந்த நதி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கடல் காற்று வீசிய ஒத்த திசையில் இருந்தும் ஏதோ செய்தி வந்தது போல் இருந்தது மாதேம்மைக்கு. சுளுக்கு பிடித்தது போல காற்று ஒரு முடிச்சு போட்டு நிதானமாய் அடித்தது. கடற்கரை மணலில் உட்கார்ந்து தூரத்து பாய்மரத்தை கண்ணால் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தாள். கட்டுமரமும் தூரத்து வெளிச்சத்தில் கப்பலும் தெரிந்தது. நடுக்கடலில் எறும்போருவது போல் அந்த காட்சி மங்கி போய் தெரிந்தது. கப்பல் நகர்கிறதா என்று கூட தெரியவில்லை. எனக்கும் நீச்சல் அடிக்க கத்துத்தாங்கோ அப்பா. அப்பா சட்டையை பற்றி இழுத்து செல்லம் கொஞ்சி கூத்தடித்தது நினைவில் வந்தது. பிறகொரு நாள் அம்மா ஊருக்கு சென்ற சமயத்தில் கரையோரத்து அலைகளை தொட்டுக்கொண்டு இடுப்பில் கயிறை இறுக்கி மறுசரத்தை அவர் இடுப்பில் இறுக்கிக் கொண்டு கரையோரத்தில் நீச்சல் அடிக்க பழக்கப்படுத்தினார். அம்மாவிற்கு இந்த சரசங்கள் எல்லாம் அவ்வளவு பிடிக்காது. பெண் பிள்ளைகள் இப்படித்தான் என்று அவளாய் ஒரு வடிவத்தை உண்டாக்கி வைத்திருப்பாள். இன்றும் அதே சிந்தனையில் இருக்கிறாளா என்றும் தெரியாது. கடற்கரை முழுக்க மனிதர்களாய் சொப்பி கிடந்தார்கள். இருள் இறங்க இறங்க கடல் கருத்து போனது. அப்படியானால் அந்த கடலுக்கு என்று சுத்தமாய் நிறம் இல்லை. என்ன இருந்தென்ன, எதுவுமே இல்லை அதனிடம். உள்ளுக்குள் கடலை இறக்கி பேசி பார்த்ததில் ஏதோ ஒரு சந்தோஷம். சுருக்கு பையில் இருந்து கொஞ்சமாய் புகையிலை எடுத்து கிள்ளி வாயில் போட்டு கொண்டாள். மணி என்ன இருக்கும் என்று தெரியவில்லை. கையில் போன் இருந்தால் கூட எடுத்து பார்க்கலாம். ஆனால் அதை வைத்து கொள்ள அவசியமே ஏற்படவில்லை. வானமே இல்லாத ஊருக்கு கூரை எதற்கு? அழைக்க ஆளுமற்று விசாரிக்க சேதியுமற்ற உலகத்தில் அவள் இருப்பின் அடையாளம் அவள் மட்டுமே அறிந்த நிலை. ரகசியம். அணிந்திருந்த முக்கால் உயர பாவாடை காற்றுக்கு பறக்காமல் இருக்க சுருட்டி கால் இடுக்கில் பிடித்தபடி கையை தலைக்கு அண்ட தந்தபடி மல்லாந்து படுத்தாள். கடப்பா கல்லை போல நல்ல தேகம், அதற்கேற்ப வயதின் மூப்பால் கீழ் சரிந்த மார்பு, முரடாய் தடித்த முடியில் நிறைய நரை தட்டி இருந்தது. கரிபிடித்த வானம் அவளையே பார்த்து கொண்டிருந்து தூண் போல் தடித்த காலில் ஒரு கருப்பு கயிர் இத்து போய் நெளிந்தது. குடும்பமாய் கடந்து போனவர்கள் எல்லாம் மல்லாந்து கிடக்கும் கருஞ்சிலையாய் அவளை வேடிக்கை பார்த்துவிட்டு சென்றார்கள். திரும்பி பார்த்தாள். இன்னும் சோனாவை காணோம். இந்த விடுமுறை நாள்களில்தான் கொஞ்சம் வெளியில் வர முடிகிறது. முன்னெல்லாம் ஞாயிறுகளில் கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் உறங்கி எழுந்து தலை முழுகி உடுப்புகளை கசக்கி போட்டு மேல் மாடியில் அமர்ந்து தெருவில் போவோர் வருவோரை வேடிக்கை பார்த்து நேரத்தை ஒப்பேத்துவாள். இப்போது ஓய்வை பார்த்தால் பயமாக இருக்கிறது. ஓய்ந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடுவோமோ என்று பரிதவித்தாள். அந்த ஓய்வில் கூட உறங்காமல் கிடக்கும் மூளை இறந்த காலத்தில் நின்று கொண்டு இறங்கி வர மறுத்து ஆர்ப்பாட்டம் செய்யும் கொடுமை. நிகழ்காலத்தில் மூச்சு விட்டு கொண்டு கடந்த காலத்தில் உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உரசாத கல்லுக்குள்ளே ஒண்ணுமத்து செத்து போன நெருப்பு துளியாய் அவள் வாழ்க்கையும் அவளை போல புலம் பெயர்ந்த எத்தனையோ பேரின் வாழ்க்கையும் அணைந்து போனது. விசித்திரமாய் தனிமைக்கும் நிம்மதிக்கும் பயந்து மனசு பிரச்சனைக்கு ஆசைப்பட்டது. ஏ மாதேமா, என்ன பண்ற? கலகலவென சிரிப்பு சத்தமும் வளையல் சத்தமும் கேட்டது. வேண்டுமென்றே கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல வேஷம் போட்டாள் மாதேமா. பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்தவள் பிடித்து உலுக்கி எழுப்ப முகத்தை அந்த பக்கமாய் திருப்பிக் கொண்டு அழிச்சாட்டியம் காட்டினாள் மாதேமா. மாதேமா, நான் போகட்டா? சிணுங்கவும் கண்ணை திறந்தவள் கையை தரையில் ஊன்றி எழுந்து அமர்ந்தாள். கருத்த அந்த தடித்த முகத்தில் அப்படி ஒரு ஆற்றாமை. ஏன் இம்புட்டு நேரம் காணலைன்னு நினைச்சு கொண்டே இருக்கேன். இல்ல மாதேமா, நான் கிளம்பும் நிமிஷத்துல எனக்கு ஒரு வேலை தந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்தியும் தமிழும் கலந்து பேசி கொண்டிருக்க மாதேமா அதில் கவனம் கொள்ளாமல் பக்கத்தில் இருந்த பையை பிரித்து உள்ளே இருந்த வட்டலாப்பத்தை எடுத்து தந்தாள் ஆசையாக.
சுற்றி வைத்திருந்த காகிதம் எண்ணெயில் குளித்து நமத்து போயிருந்தாலும் பஞ்சு போல தித்திப்பாய் இருந்ததை ருசித்து மென்றாள். நீங்க செய்ததா? ஓம். இதெல்லாம் இன்னும் நினைப்பில இருக்கா? கேள்வி அவ்வளவு துயரத்தை தந்தது மாதைமாவிற்கு. ருசியும் மனமும் செயல்பாடும் நாடும் மக்களும் எதுவுமே நினைவில் இல்லை. எதுவுமே மறக்கவும் இல்லை. நாள்கள் நினைப்பில் இல்லை. அப்போது 6ஓ 7ஓ எதுவோ படிக்கிறாள். முன்னும் பின்னும் குஞ்சும் குருத்துமாய் 6 பிள்ளைகள். அப்பா கடலில் இறங்கி மீன் பிடிக்கப் போகிறவர். மீன்பிடி ஆள்களின் சிறுத்த தெருவில் ஏகப்பட்ட வயசொத்த பிள்ளைகள். படிப்பு முடிந்து வீடு வந்தால் ஏகப்பட்ட சண்டையும் சல்லும். உறங்கப் போகும் வரைக்கும் ஒரே வழக்குமாயிருக்கும். திண்ணையில் இருந்து குதிக்கையில் ஒரு கால் முட்டி சிதறும், மறுகால் மண்டை உடையும். இப்போது வலப்பக்க நெத்தியில் பதிந்த தழும்பு முகம் கழுவுகையில் தட்டுப்பட்டால் சோப்போடு சேர்த்து கண்ணீரையும் கழுவி விடுவாள். காலம் மனிதர்களுக்கு விசுவாசமாய் இருக்கும் நாளில்தான் அவர்களை கஷ்டத்தோடு சேர்த்து வாழ வைக்கும். தண்டிக்க முடிவு செய்துவிட்டால் நிம்மதியை கையில் தந்துவிட்டு உணர்ச்சிகளை பிடுங்கிக் கொள்ளும். சின்ன குடிசைதான். ஒரு ஓரத்தில் கொடி அடுப்பு போட்டான குசினி. மீதியுள்ள இடம் அத்தனை பேரும் தலை சரிக்க. 6 பிள்ளைகளுக்கும் சேர்த்து 2 தலையணைதான். அதில் பெருவாரியான இடத்தில் யார் தலையை வைத்துக் கொள்வது என்று போராட்டமே நடக்கும். தலையோடு தலை மோதி கண் அசந்ததும் பிடுங்கிக் கொண்டு அடுத்த ஆளை ஓவென தூக்கத்தில் அலறவிட்டு அப்பா சாரத்தை கையில் இறுக்கிக் கொண்டு சரமாரியாய் அத்தனை பேரையும் அடித்து உறங்கியவர்களையும் எழுப்பி உட்கார வைத்திருப்பார். கண்ணை கசக்கிக் கொண்டு மாறி மாறி காரணம் புரியாமல் அழுவார்கள். அதுக்கும் 2 மாத்து சேர்த்தி விழும். அவர்கள் எல்லாம் இப்போது எங்கிருக்கிறார்களோ அல்லது இருக்கிறார்களோ இல்லையோ, எப்போது நினைத்தாலும் அடி வயிற்றில் ஒரு நடுக்கமும் பயமும் கவ்வுமே. அது கவ்வியது. மாதே, மா! சோனா அழைத்து மறுபடியும் நினைப்பில் கொண்டு வந்து நிறுத்தினாள். ஏன் சோனா இவ்வளவு நேரம்? நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். எப்படி வராம இருப்ப? உங்களை பார்க்க கண்டிப்பா வருவேன். கைகளை பிடித்து கொண்டாள். அதில் கதகதப்பு இருந்தது. மாதேமா ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள். அவளின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடல் ஆர்ப்பரித்து கை தட்டியது. தேக்கி வைத்த வார்த்தைகள் மனிதரை கண்டதும் நீச்சல் அடித்தது. காலத்தை நம்பாத. நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாம எப்படி வாழணும்னு அந்த காலம் நம்ம விதி மேல நின்னு சதுராட்டம் போடும். நிம்மதியா வாழு, சந்தோஷமா வாழுன்னு சொல்றது எல்லாம் பேச்சுக்கு பேச்சு. அந்த நிமிஷத்துக்கு எது தேவையோ அது கிடைக்கணும். ஆனா அத காலம் தராது. ஏங்க வைக்கும். அடுத்த ஆளை பார்த்து பொறாமப்பட வைக்கும். எப்போ இது எதுவுமே வேண்டாம்னு தீர்மானிச்சு விலகி நிக்கிறோமோ அப்போ இந்தா வச்சுக்கன்னு நமக்கு தரும். அதால என்ன பிரயோஜனம் என்பார் அந்தோணி டீச்சர். இருட்டு கட்டிவிட்டது. சோனா எழுந்து கொண்டாள். அவள் கைகளை பற்றி மாதேமாவும் எழுந்து கொண்டாள். நீண்ட நேரமா இருப்பில் இருந்ததால் குறுக்கு வலித்தது. மணலில் இடு பசைத்து புதைய புதைய நடந்ததால் வேகத்தை குறைத்தது. திக்கத்த காத்து வீசி அணிந்திருந்த பாவாடையை குடையாய் பரவவிட்டது. இருவரும் நடந்து நடைபாதைக்கு வந்தார்கள். இப்படி ஒரு நடை மேடையில்தான் சோனாவை முதன் முதலாய் பார்த்ததும் இப்போது விட அப்போது இன்னும் இள வயசில் இருந்தாள். 4-5 பேர் கொண்ட கும்பல் ஒன்றில் இக்கட்டாய் மாட்டிக்கொண்டு நின்று அழுது கொண்டிருந்தாள். என்னமோ சொந்த விஷயம் என்று எண்ணி ஒதுங்கி உட்கார்ந்து கடலை குறித்து கொண்டிருக்கவும் ஆண்களின் அத்துமீறலும் பெண்ணின் அவலமும் தள்ளி அமர்ந்திருந்த போதும் துல்லியமாய் கேட்டது. அவர்களை சுற்றி கூட்டமும் சேர மாதேமையும் எழுந்து அவர்களை நோக்கி போனாள். கூட்டத்தில் நின்றவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். எப்படியோ போலீசும் வந்து சேர்ந்தது. பெண்ணை வலிக்க கையாண்டவர்களை விட்டுவிட்டு பெண்ணை வலிக்க வைக்கவே கேள்வியை செலுத்தினார்கள். யாரு நீ? இங்கேக்கு என்ன வேலை? விபச்சாரம் செய்ய வந்தனையோ? சில சமயம் அழுகை நாம் தவறு செய்து விட்டதாய் நமக்கு எதிராய் சாட்சி சொல்லும். சுத்தி நின்றவர்கள் அவளை கத்தி பார்வை பார்த்தார்கள். சில பேர் அந்த கத்தியில் தங்கள் உணர்ச்சிகளை வெட்டி கொள்ள காத்திருக்க மாதேமைக்கு இங்கே அகதியாய் புலம் பெயர்ந்து வந்து கூடாரத்துக்கு கூடாரம் இந்த துயரத்தை அனுபவித்த நாட்கள் நினைவு வந்தது.
பேசாத கூட்டத்துக்கு நடுவே அவள் மட்டுமே வாய் திறந்தாள். அந்த பொண்ணு ஒன்னும் செய்யல. அவிக எல்லாரும் தான் தப்பா கதைச்சு கொண்டு வந்தார்கள். எல்லோர் பார்வையும் மாதேமையின் மீது படிந்தது. யார் நீங்க? அவளோட ஏஜெண்டா இருக்கும் என்றான் ஒருத்தன். அப்படித்தான் இருக்கட்டுமே, வேறென்ன? உடம்ப கொடுத்து வயிற்று நிறைச்சுக்கிறது அவரவர் விருப்பம். சூழ்நிலை கொள்ளையடிக்கிறவளையும் கொலை செய்யறவனையும் ஒரு சமூகத்தின் வாழ்வாதாரத்தை பிடுங்கி எரியறவனையும் தண்டனைக்கு பிறகு மன்னிக்கிறோம். நாள்பட மறந்துடுறோம். அவன் திருந்தினானான்னு கவலைப்படுறது இல்ல. ஆனா விபச்சாரம் செய்யறவங்கள மட்டும் தண்டனையும் அனுபவிச்சுட்டு மறந்து திருந்தி வாழ நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் அசிங்கமா நடத்தியே தப்பு செய்ய வச்சு மறுபடியும் தண்டிக்கிறோம். ஏன்னா அந்த தப்புல நமக்கும் பங்கு இருக்கு. அழுகையை நிறுத்திவிட்டு புரிந்தும் புரியாமலும் மாதேமையை பார்த்தவள் அழுது கொண்டே ஓடி வந்து கட்டி கொண்டாள். மாதேமை தைரியமாய் பேசியதும் மற்றவர்களும் நிமிர்ந்து பேச வம்படி செய்தவர்கள் பயந்தபடி நகர்ந்து ஓடிவிட போலீசும் சோனாவை 2 வார்த்தை அரட்டிவிட்டு விலகி போனது. கூட்டமும் அவரவர் அபிப்பிராயங்களை தூக்கி கொண்டு அவரவர் திசையில் ஒதுங்க ஒத்தை விளக்கு கம்பத்திற்கு கீழே இருவரும் நின்றார்கள். ஆரு நீ? உன்ற பேர் என்ன? சோனா, ராஜஸ்தானி. இங்க சோலியா வந்தினியோ? ஆமா, 2 வருஷமா இங்கதான். சவுகார்பேட்ல எங்க ஊர்க்காரர் ஒருத்தர் வீட்டுல பேபி பாத்துக்க இருக்க. பீச்சு பார்க்க வந்தேன். தனியா இருக்கேன்னு கலாட்டா பண்றாங்க. தமிழும் ஹிந்தியும் சரி விகிதமாய் கலந்து பேசினாள். தனிமை இப்போதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றமாகிவிட்டது. கேலிக்கும் சிரிப்பிற்கும் அத்துமீறலுக்கும் அதிகாரத்திற்கும் ஆட்படுவதாய் தனிமை ஆகிவிட்டது. ஆனால் இதை செய்பவர்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் நிற்கும் மிருகங்கள். சோனாவை கைப்பிடித்து அழைத்து வந்து பஸ் ஏற்றிவிட்டாள். தின்ன வாங்கி வைத்திருந்த பழத்தை கையில் வைத்து அழுத்தினாள் மாதேம்மை. அன்று இரவு மனசு புத்துணர்வாய் இருந்தது. பயன்பட்டோம் என்பதால் இறுக்கி பிடித்திருந்த சங்கிலியின் கணு ஒன்று விடுபட்டது போல் கனம் குறைந்ததாய் உணர்ந்தாள். பயன்படாத வாழ்க்கை வாழ இந்த உயிரை காப்பாற்றி கொள்ளத்தான் நாடு விட்டு நாடோடியாய் ஓடி வந்தாள். இனத்தின் அடையாளம் மட்டுமல்ல, இருந்ததற்கான அடையாளமும் இல்லாமல் யாரோவாகி எங்கேயோ தெரித்து விழுந்து முளைக்க வழியத்த அவிச்ச விதை போன்ற அகதி வாழ்க்கை. கூடு கட்ட மரமற்ற தேனீக்களின் கொடுக்குகளில் செறிந்த தேன்கள் தித்திப்பு இல்லாமல் செத்து போனது. சண்டையும் சள்ளும் கோபமும் குணமுமாக சிறு குச்சிற்குள் மாதேமையின் உலகமே இருந்தது. முதல் போரின் தாக்குதலில் அப்பா தொலைந்து போக அம்மா தனித்து போனாள். பிள்ளைகளை வைத்து போருக்கு பயந்து நித்தமும் செத்து வளர்பருவத்து பிள்ளைகளின் வாழ்க்கைக்கும் சேர்த்து யோசித்து அத்தனை தெளிந்தவள் இல்லை பெற்றவள். கூட்டம் கூட்டமாய் உயிரை கையில் பிடித்து கொண்டு குடும்பங்கள் அயல் நாடுகளுக்கு புலம் பெயர்ந்தன. இப்படி சொத்து சுகத்தோடு புலம் மாறிய மக்களை மட்டுமே அகதி என்ற பார்வையில் பதித்தவர்களுக்கு அந்த சொல்லின் மறுபாதையில் இருக்கும் கதியற்ற ஏழ்மைப்பட்டவர்களின் வாழ்க்கையும் வலியும் தெரியாது. வலிமை கொண்ட பறவைகள் வேறு மரம் தேடி பறந்தன. காலம் இல்லாமல் இறக்கையும் உதவாமல் வாழ்ந்த ஏழ்மைப்பட்டவர்கள்தான் மரணத்தை வாழ்க்கைக்கு காவலாக வாசலில் நிறுத்தி வைத்துவிட்டு எதற்கோ காத்திருந்தனர். நாடு கடந்த சீமான்களோடு வீட்டுக்கு ஒரு புள்ளையை அம்மா வேலைக்கு அனுப்பிவிட்டாள். அப்படி யாராலோ தான் மாதம்மை 14 வயதில் இந்தியா வந்தாள். திரும்பி பார்க்கவே மாட்டோம் யாரையும் என்று அப்போது தெரியாது. அலைபேசி தொலைபேசி என்று எந்த அடையாளமும் இல்லை. அக்காவும் அண்ணாவும் தம்பி தங்கையும் எங்கிருக்கிறார்கள் என்ற எந்த தகவலும் இல்லை. அகதிகள் முகாமில் தங்கி அடையாளம் கெட்டு அலைக்கழிந்து அழைத்து வந்தவர்கள் வேறு நாடு புலம்பெயர மாதேம்மாவை இங்கேயே விட்டு சென்றார்கள். நிறைய கஷ்டங்களோடு கைமாறி இந்த முத்திய வயசில் பாரிமுனையில் ஒரு வக்கீல் வீட்டில் 3 வருடங்களாய் வீட்டோடு தங்கி வேலை செய்கிறாள். ஆரம்ப நாளில் அடையாளமற்ற அகதிக்கு இருப்பிடம் தரவும் வேலை தரவும் பெரிய யோசனை செய்தார்கள். புறக்கணித்து விரட்டியவர்கள் மீது எந்த மனத்தாங்கலும் இல்லை மாதேம்மைக்கு. நம் குணமும் நேர்மையும் நெத்தியிலா எழுதியிருக்கிறது? இருக்கிற தெருவிலும் வாழுகின்ற வீட்டிலும் பேசுகிற பேச்சுக்களை பொறுக்கி தின்பாள். மற்றபடி சில நேரம் கருத்துக்களை சொல்வாள். பல நேரம் அது கவனிக்கப்படாமலே போயிருக்கிறது.
மேல் தோல் உரிய உரிய சிந்திக்க அவசியமற்று போனது வாழ்க்கை. 3 நேரம் சோறும் ஊதியமும் உறங்கி எழ அறையும் உடுத்த துணியும் ஒரு வாழ்க்கைக்கு போதுமா? அது போதும் என்றுதானே அடி வயிறு தீ பிடிக்க பிடிக்க புலம்பெயர்ந்து வந்தது. ஆனால் முளைக்காத வாழ்க்கையில் சலிப்பும் வெறுமையுமாய் வாழும் வலியை பீய்ச்ச கூட கலன் இல்லை. இடையில் ஒருமுறை நாட்டுக்கு சென்றாள். ஒவ்வொரு துளி மண்ணும் புதைந்த கனவை உயிர்ப்பித்து தர வீடிருந்த தெருவுக்கு ஓடினாள். குடில்கள் அத்தனையும் மாறி வீடுகள் எல்லாம் அகண்ட கடை தெருவாய் மடை மாறி இருந்தது. ஓடி ஓடி தேடியும் ஒரு முகம் கூட அறிமுகம் இல்லை. அம்மாவும் மற்ற உடன் பிறந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற அடையாளமும் தெரியவில்லை. அக்கம் பக்கம் இருந்தவர்கள் யாரும் அங்கே வசிப்பதற்கான அடையாளம் இல்லை. போருக்கு பயந்தோ வாழ்வுக்கு பயந்தோ எங்கோ எப்போதோ அகதிகளாகி போயிருக்கக்கூடும். கிளம்பும்போது நப்பாசையாய் தன் பெயரையும் வசிக்கும் இடமும் துண்டு சீட்டில் எழுதி அங்கு கடை வைத்திருந்தவர் கைகளில் ஒப்புவித்து விட்டு வந்திருந்தாள். ஏதாவது ஒரு கிழமையில் தன்னை போலவே தன் உடன்பிறப்புகள் யாரும் தேடிக்கொண்டு வரக்கூடும் என்று மனசு ஒப்புக்கு பேசியது. இத்தனை வருஷத்தில் அவளை தேடிக்கொண்டு வரவே இல்லை. யாருமே தேடப்படாமல் தொலைந்து போனாள் மாதேம்மா. இளமையும் வயசும் இருந்த காலத்தில் இந்த வாழ்க்கையை தொடங்கலாம் என்று யோசித்த நிமிஷத்தில் அவளை பயன்படுத்தி கொள்ள வந்தார்கள் தவிர அவளுக்கு யாரும் பயன்படவில்லை. உள்ளுக்குள் செத்துப்போன உணர்ச்சியை உடம்பை கொண்டு அவளால் மீட்க முடியவில்லை. காலமும் ஓடிவிட்டது. உடம்பு தளர்ந்து உணர்வு தளராத வாழ்க்கை ஒரு சாபக்கேடு. இப்படி சவமாய் பிழைக்க ஊர் விட்டு வந்திருக்க வேண்டாம் என்று இப்போது சலிப்பாக இருந்தது. சோத்துக்கும் வாழ்வுக்கும் பயந்தோடி வந்த ஊரில் சோத்துக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை சாபம் அல்லவா? இதற்கு அங்கேயே செத்திருக்கலாம் என்ற சிந்தனையும் வராமல் இல்லை. இப்படியான வாழ்க்கையில்தான் மாதேமையைப் போலவே வயிற்றுக்காக புலம்பெயர்ந்த சோனாவும் அவளின் வாழ்க்கையும். அவள் பலகீனத்தின் மீது ஆண்கள் பாய்ச்சிய அடக்குமுறையும் என்று மாதேமை தன்னையே பார்த்தாள். தன் இளம் வயதினை அவளில் பார்த்தாள். வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கும் அரை நாள் விடுப்பை அவள் கழிப்பது கடற்கரையில்தான். அந்த நீண்ட சாகரத்தின் இன்னொரு முனையில் தன் உடன்பிறப்புகள் யாராவது இருக்கக்கூடும். அவர்களின் முகத்தை ஏந்தி கொண்டு இந்த அலைகள் வரும் என்று அவள் மனசு நம்பும். கடற்கரையில் அமர்ந்து ஜனங்களை வேடிக்கை பார்ப்பாள். சோனாவை காப்பாற்றிய பிறகு வந்த அடுத்த வாரம் மங்கலான இருட்டில் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு கைகளை பிடித்தாள். திரும்பி பார்த்த மாதேம்மாவின் கண்ணில் அத்தனை வியப்பு. மறுபடியும் பீச்சுக்கு வந்திருக்கிறாய், பயமில்லையோ என்றாள் சிரிப்போடு. என்ன பயம்? அன்னைக்கு பீச்சில் 1000 2000 மக்கள் இருந்தாங்க தானே. அதுல 4 பேர் தானே என்கிட்ட முரட்டுத்தனமா நடந்து கொண்டது. அப்போ மீதியுள்ள ஜனங்கள் எல்லாரும் நல்லவங்க தானே. 4 கெட்டவனுக்காக நான் ஆயிரக்கணக்கான நல்லவங்களை பார்த்து ஏன் பயப்பட? அட, மாதேம்மா வியந்து போனாள் அந்த தன் நம்பிக்கையில். ஆனால் இன்னைக்கு உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அவசரத்துல அன்னைக்கு நன்றி சொல்லாம போயிட்டேன். முகம் மலர சொல்ல மாதேம்மாவுக்கு ஓவென்று அழ வேண்டும் போல இருந்தது. தன்னை தேடிக்கொண்டு வந்த முதல் மனுஷி இந்த முழு வாழ்க்கைக்குமாய் சேர்த்து. அன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் தேடிக்கொண்டு வந்தாள். பண்டமும் பரிசும் கோபமும் உணர்வும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அந்த ஞாயிறு அரை நாளுக்காக 6 நாள்களை அடை காத்து கொண்டிருப்பாள் மாதேம்மா. மருதாணி அரைத்து கொண்டு வந்து சிவக்க வைத்து விடுவாள். ஒதுக்கமாய் தாவணி போட்டு இருந்தால் கண்டித்து கொண்டே சரி செய்து விடுவாள். சோனா வாங்கி வந்த கால்வலி தைலம் நன்றாக வலி கேட்பதாக அவளிடம் சொல்லி சந்தோஷப்படுவாள். வழியில் இருந்த தள்ளு வண்டியில் பானிபூரி சாப்பிட்டுக் கொள்வார்கள். நாட்டையும் அங்குள்ள பழக்க வழக்கங்களும் போரையும் அதன் பாதிப்பையும் கேட்டு அதற்கு மாதேமே கண்ணீரோடு கதை சொல்லும்போது கேட்டு கேட்டு வருத்தம் கொள்வாள். அவளை பஸ்ஸில் ஏற்றி விடும் வரைக்கும் மாதேமை விசித்திர மனுஷியாய் உணர்வாள். அந்த பொறுப்பு போதையாக இருக்கும். மெல் உணர்வுகள் என்பது கடினமான உடம்போடு இதயத்தை இணைக்கும் மெல்லிய கம்பி. அந்த கம்பி அத்தனை உறுதியானது. அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும் தன் இருப்பு கவனிக்கப்படுகிறது என்பதே ஒரு தன் நம்பிக்கை. அத்தனையும் தொலைந்த வாழ்க்கையில் அடிக்கோடில் ஏதோ அர்த்தம் இருப்பதாய் தோன்றும். ஆனால் இதெல்லாம் காலம் போட்ட சிறு நாடகம்தான். அதுவும் ஒரு மேகமாய் கலைந்து போனது ஒரு நாள்.
இப்போதும் கடலை பார்த்தாள் மாதேம்மை. இருட்டிலும் கண்கள் ஈரம் சொரிவது போல் தெரிந்தது. வருத்தமாயிருந்தாலும் தன்னை போல் நில்லாமல் அவளுக்கு சென்று சேர ஒரு அக்கறை இருக்கிறது என்பதே நிம்மதியாக இருந்தது. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த முழு வாழ்க்கையில் எதையோ தந்திருக்கிறாள் ருசித்து கடிக்க. அழ வேண்டாம் மாதேம்மை, நான் ஃபோன் நம்பர் தரேன், விரும்பும்போது பேசலாம், நீங்களும் சீக்கிரம் ஃபோன் வாங்குங்க. கைகளை பற்றி கொண்டு மடியில் சாய்ந்தாள். எப்ப கிளம்பணும்? அடுத்த வாரம். முதலாளிக்கே கல்கத்தா மாத்தியாச்சு. எனக்கு இஷ்டமில்ல, அதான் ராஜஸ்தானே திரும்பி போறேன் அப்பா அம்மா கிட்ட. அவளுக்கு சென்று சேர ஒரு கடல் இருக்கிறதே, அது போதும். ஆனால் மாதேம்மைதான் கடலை தேடி தேடி வற்றிப்போன நதியாகிப் போனாள். கையை பற்றி கொண்டு இருவரும் நடை மேடைக்கு வந்தார்கள். கடலும் கூடவே வந்தது. விளக்கு கம்பத்திற்கு கீழ் கைகளை பற்றி கொண்டு நின்றார்கள். நாட்டையும் மக்களையும் குடும்பத்தையும் பிரிந்து வந்தபோது தொட்ட அதே வலி இப்போதும் உண்டானது. ஆனால் இந்த ரணம் கொஞ்சம் சுகமாக இருந்தது. அன்பின் வெற்றிடங்களை எளிய மனிதர்களால் நிரப்ப முடியும் என்ற பேருண்மை புரிந்தது. சோனா எழுதி தந்த தொலைபேசி எண்ணை வாங்கி பத்திரமாய் சுருக்கு பைக்குள் வைத்து கொண்டாள். அந்த எண் இன்னும் வாழ்க்கை இருக்கிறது என்று அவளை பார்த்து பூடகமாய் சொல்வது போல் இருந்தது. 500 ரூபாய் தாளை எடுத்து கைகளுக்குள் திணித்தாள். சோனா கனமாக மறுக்கவும், இதை வாங்கி காட்டி மாதேம்மா அழும் என்ற பழிப்பு காட்ட சோனா முத்துப்பல் தெரிய சிரித்தாள். மாதேமி பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ஒரு நாள் மாதேமி ராஜஸ்தான் வரணும். நான் ஊர் முழுக்க சுத்தி காட்டுவேன். மாதேமிக்கு சந்தோஷமாக இருந்தது. கைகளை பற்றி புறங்கையில் முத்தமிட்டாள். பிரிவின் துளி மெல்ல மெல்ல கரைய ஆரம்பித்து அது நெருங்க நெருங்க அவஸ்தையாக இருந்தது இருவருக்குமே. அந்த நொடியை சீக்கிரம் தாண்டிவிட மாட்டோமா என்று தவித்தாள் மாதேம்மை. இனிமேல் உடன் பிறந்தவர்களைப் போல், அம்மாவைப் போல், நாட்டைப் போல் சோனாவும் பிரியத்தோடு தள்ளி இருக்கப் போகிறாள். அவ்வளவுதான். பேசுவோம், சந்திப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. சீக்கிரம் ஃபோன் வாங்கிட்டு எனக்கு இந்த நம்பருக்கு சொல்லணும். நாளைக்கே சொல்றேன். இதுவரை அவசியப்படாத அலைபேசி அவசியப்பட போகிறது. அவளிடம் சொல்லவும் அவள் சொல்லவும் வாழ்க்கை காத்திருக்கிறது. பிரிவில் கூட நேர்மறையாய் பூ பூத்தாலும் அது தலை குப்புற கவிழ்ந்தது போல் ஒரு தவிப்பு. தூரத்தில் பஸ் வருவது தெரிந்தது. சோனா திரும்பி தலை அசைத்தாள். பதிலுக்கு மாதேம்மை தலை அசைக்காமல் நிற்க என்ன என்பது போல் பார்த்தாள். என்ன அம்மான்னு ஒரு தடவை கூப்பிட. அந்த குரலில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. பக்கத்தில் வந்த சோனா இறுக அணைத்தாள். கன்னத்தில் முத்தத்தை பதித்தாள். நான் போயிட்டு வர அம்மா என்றாள் நெஞ்சில் இருந்து வரும் ஈர வார்த்தையாய். உடம்பு முழுக்க அந்த வார்த்தை நோய் நிவாரணியாய் துக்கம் தீர்க்க அகதியாய் தத்தளித்த நதி இறுதியாய் ஆழி சேர்ந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.